மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் வருகின்ற 23ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வருகிறார். பிப்ரவரி 24, 25 ஆகிய நாட்களில் அரசியல் கட்சிகள், காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகளோடு முக்கிய ஆலோசனை நடத்த இருக்கிறார். மக்களவை தேர்தல் நெருங்கி வருகிறது. இன்னும் 2-3 மாதங்களில் மக்களவை தேர்தல் நடந்து முடிந்து அடுத்த ஆட்சிக்கான தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் குறித்து பேசுவதற்காக அரசியல் கட்சிகள், காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறை அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துவதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி 23ஆம் தேதி சென்னை வருகிறார். இதற்கு முன்பாகவே தேர்தல் அதிகாரிகளோடு அவர் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்தார். தற்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்களோடு ஆலோசனை நடத்த இருப்பதாக கூறுகிறது. என்ன நடக்கும் இந்த ஆலோசனை? இந்த ஆலோசனை கூட்டத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் துணை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகிறார்கள். இதுபோன்று தலைமை ஆணையர் வந்தாலே தேர்தலுக்கான தேதி உறுதியாகிவிட்டுதான் தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள், அதே போல காவல்துறை அதிகாரிகள், எஸ்பிக்கள், டிஐஜிக்கள் என சட்டம் ஒழுங்கு தொடர்பான அனைத்து அதிகாரிகள் பங்கேற்பார்கள். அதே போல மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் அவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக மாறிவிடுவதால் அவர்களும் வருவார்கள். எந்தெந்த மாவட்டங்களில் எந்த மாதிரியான சூழல் இருக்கிறது, இவிஎம் மிஷின்கள் தயாராக இருக்கின்றனவா, மத்திய பாதுகாப்பு படை எவ்வளவு வேண்டும், ஒரே கட்டமாக தேர்தலை நடத்தினால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெரிய வரும். இதில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இதை உறுதிப்படுத்தியிருக்கார். இன்னொரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. வரக்கூடிய மார்ச் மாதம் 13, 14ஆம் தேதி வரை தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டங்களை இந்திய தேர்தல் ஆணையம் வைத்திருப்பதால் அதுவரை தேர்தல் தேதி அறிவிக்க வாய்ப்பு இல்லை என்று தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதிக்குள் ஏதாவது ஒரு தேதியில அந்த நோட்டிபிகேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. நோட்டிபிகேஷன் வந்தாலே தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் அமலுக்கு வந்துடும். எம்சிசி மாடல் கோட் ஆஃப் கண்டக்டும் வந்துடும் என்று தலைமைச் செயலர் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். எந்த நிலையில் பாத்தீங்கன்னா இது புதிய தகவலாக கிடைத்திருக்கு. கடந்த 2019 எப்ப தேர்தல் டேட் அறிவிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடந்திருக்கு. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக ஏப்ரல் 11ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை வருகிறது. அதே போல ஏப்ரல் 23ஆம் தேதி மதுரை கள்ளழகரில் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபோகம் இருப்பதால் இந்த இடைப்பட்ட நாட்களில் அல்லது அதற்கு பிறகு ஏதாவது நாட்களில் தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறார்கள். பொங்குலி, ஒவ்வொரு மாநிலங்களினுடைய விருப்ப தேதியை கேட்டிருந்தார்கள். அதில் தான் தமிழகம் ஏப்ரல் 18ஆம் தேதியை முன்மொழிந்திருந்தது. இப்ப பொதுவாக பார்க்கும் பொழுது பல மாநிலங்களிலிருந்து அதிகமாக முன்மொழியப்பட்ட அந்த காலகட்டம் என்னவாக இருக்கிறது? எந்த காலகட்டத்தில் தேர்தல் வரும் என்று ஊகிக்கலாம்? இந்த 17வது நாடாளுமன்றத்துடைய காலம் மே மாதத்தோட முடிகிறது. எனவே கடைசி கூட்டத்தொடர் கூட அண்மையில் பிரைம் மினிஸ்டர் கடைசியா நாளில் பேசினாரு. எனவே அது அடுத்த அந்த பார்லிமெண்ட்டுக்கு கூடுற தேதி மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த அந்த நாடாளுமன்றம் 18வது நாடாளுமன்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது விதியாக இருக்கிறார். எனவே மே மாதம் கடந்த 23ஆம் தேதி மோடி தலைமையிலான அமைச்சரவை 2019 பதவியேற்றாங்க. எனவே அதற்குள் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்கி பாத்தீங்கன்னா மே மாதத்திற்குள்ளாக இந்த தேர்தலை முடிக்கக்கூடிய பணிகளை தேர்தல் ஆணையம் எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பல கட்டங்களாக 7 கட்ட தேர்தலாக நடக்கும் என்று கடந்த முறை கணிக்கப்பட்டது. எனவே இது எத்தனை முறை தேர்தல் என்பன போன்ற விவரங்கள். ஏனால் நாடு பெரிய ஒரு இந்தியாவிலே உலகத்திலே பெரிய ஜனநாயக நாடு என்பதால அவ்வளவு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள். அவ்வளவு தேர்தல் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இங்க வேலையை முடிச்சுட்டு நார்த்துக்கு போவாங்க, சவுத்தில் இங்க வரும்போது நார்த்ல இருந்து இங்க வருவாங்க. எனவே இது போன்ற பல்வேறு அந்த மூவ்மெண்ட் ஆஃப் அந்த எலெக்ஷனுடைய அந்த பொருட்களை இங்கிருந்து கொண்டு செல்றது, தளவாடங்களை எடுத்து செல்லுதல், அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இடமாற்றம் செய்தல், இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருப்பதால் இதையெல்லாம் குறித்து தான் ஆலோசனை நடத்தப்படும் என்று தெரிகிறது. நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய 24, 25 சனி ஞாயிறு தான் வைக்கிறாங்க. அடுத்த வாரம் சனி ஞாயிறு தான் இந்த மீட்டிங் கிண்டியில் இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலில் வைக்கிறாங்க. எனவே அப்போதே நம்மளுக்கு ஒரு இன்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு குழு கிடைக்கும். தமிழ்நாட்டில் எப்படி தேர்தல் நடக்கும், எந்த மாதத்தில் எந்த தேர்தல் நடக்கும் என்பதற்கான அறிவிப்புகள், அதாவது கிட்டத்தட்ட நம்ம அதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அப்போது தெரிய வரும். பொங்கலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.